நாம் சாவனை எப்பவுமே இன்னொருத்தருக்கு சம்மந்தப்பட்டதுன்னு தான் நினைக்கிறோம். ஐயோ சாரை சத்துட்டாங்க, யாருக்கோ நடக்குது. இது எப்பவுமே நமக்கு நடக்கிறது விஷயம் இல்லை. இது அவர் செத்துடுவாங்க, அவர் செத்துடுவாங்க, அவர் செத்துடுவாங்க, அவர் செத்துடுவாங்க. ஆனால் நான் இங்கே தானே இருக்க போகிறேன். இப்படி ஒரு முட்டாளத்தனம் இருக்குது. நியூஸ் பேப்பரில் படித்தா யாரோ ஐயோ பாவம் செத்துட்டாங்க. நம்ம பிக்சர் அங்கே ஒரு நாள் வரப்போகுது தெரியல. இது சாமானியமாக இல்லையா? நமக்கு கூட நடக்க போகுது இது என்ற அறிவு நமக்கு ஒரு க்ஷணத்துலேயும் இது இல்லை. ஐயோ ஒரு க்ஷணத்துலேயும் சாவு நினச்சா ஒரே பயம் வந்துடுமா? அப்படி ஒன்றும் இல்லை. நினைக்காததுனால தான் பயம். அது தள்ளி போடணும்னு முயற்சி பண்ணதுனால தான் பயம் வந்திருக்குது. எப்போ நம்ம விழிப்புணர்வில் உயிர்த்தன்மைன்றது சாவுன்றது தனித்தனியானது இல்லை, ஒரே விதை தான். ஒரு விதையில் ரெண்டு இருக்கும் உள்ள, பார்த்துருக்கீங்களா? இது அந்த மாதிரி ஒன்று தான். அது ரெண்டு சேர்ந்து மலர்ந்தால் தான் வாழ்க்கை நடக்கும். ஏதோ ஒன்று தவிர்த்துறதுக்கு முயற்சி பண்ணால் பாதி உயிராயிடுவீங்க. இது எப்போது கடைசியில் நடக்கிற தன்மை இல்லை. இது ஒரு க்ஷணத்துலேயும் ரெண்டு சேர்ந்து தான் நடந்திருக்குதுன்னு விழிப்புணர்வில் நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம உயிர் தன்மைன்றது சாவுன்றது ரெண்டு தாண்டி நிற்கும். அப்போது உண்மைன்றது உணர்றதுக்கு சரியான இடத்துல நின்று இருக்கிறோம் நாம்.